ஹாய்! ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. ஒரு சம்பவம். அதாவதுங்க ஒருத்தவன் ஒரு வாலிப பையன் ரொம்ப பசி ஊர் ஊரா சுத்துறான். அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலுங்க. அந்த ஹோட்டல்ல போயிட்டு "ஏங்க பசிக்குது ஏதாவது குடுங்களேன்" அப்படி சொல்லி கேட்குறான். என் பஸ்க்கும் ஒரு காலத்தில அந்த மாரி சுத்தியிருக்கேன். சின்ன பிள்ளையில வந்து. அது வேண்டாம். சரி அப்ப அந்த ஹோட்டல் முதலாளி இவன பார்த்துட்டு மூஞ்சியும் அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஏதோ அவருக்கு ஒரு பொறி தட்டுது. சரிப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு குடுக்குறாரு. சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு அவனுடைய விவரத்த கேட்குறாரு. யார் நீ? என்ன? எங்க? அப்பா யாரு? ஆத்தா யாரு? அப்படி கேட்குறாரு. அவன் ஏதோ சொல்றான். சரி, இந்த விவரத்த நீ யார்கிட்டயுமே சொல்லாத என்ன? நீ இங்கேயே இருந்துக்கோ. ஒரு நல்ல காலம் வர வரைக்கும் நீ இங்க இரு. அப்புறமா போயிடுன்ற மாரி அவன் அங்கேயே இருக்கான். அவன் அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் பார்த்தாக்க, அந்த ஹோட்டல்ல பெரிய வியாபாரம் இல்லாம இருந்தது. திடீர்னு அவன் ராசியோ என்னமோ அங்க இருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல அந்த முதலாளி வளர்ந்து விட்டார். ஆமா. திடீர்னு எப்படி? ஆமா. குறுகிய நாள்ல துபாய் வளர்ந்துரும் இல்லையா? அப்படி வளர்ந்துடுறான். வளர்ந்தவனே இப்ப செல்வம், செல்வாக்கு அது எல்லாம் உயர்ந்து போயிடுது. மன்னனே பொண்ணு குடுக்குறான்னா பார்த்துக்கங்களேன் யாருக்கு? இந்த பயலுக்கு. இந்த இடையில இந்த ஆள் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணான் அந்த முதலாளி. தனக்கு வாரிசு இல்லை என்பதனால என்ன பண்ணிட்டான், இந்த பையன தத்தெடுத்துக்கினான். எந்த பையன? இந்த சாப்பாடு இல்லாம சுத்தி இந்த ஹோட்டலுக்கு அடைக்கலமா போனானே அவன தத்தெடுத்துக்கினான். அது ஒரு நல்ல விஷயம் பண்ணான் அவன். இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, இந்த முதலாளி வந்து இறந்து போறார். ஒரு சூழ்நிலையில. அப்போ வந்து மன்னனுடைய மகள தான் நான் கல்யாணம் கட்டியிருக்கேன். அப்ப அங்க தாறுமாறா அந்த பையன பத்தி ஏதோ ஒண்ணு பேசுது. யார் என்னய்யா உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு கோவம் வருது. கடுப்பாகுது. கண்ணா முன்னான்னு அதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்கலாம் எப்படி இட்டுக்கிட்டு பேசுவானுங்களப்பா, நம்ம ஆளுங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆ அதனால இப்ப மன்னன் கட்டளையிட்டு போ அவன பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, மன்னன் வீட்டுக்கு அதான் அந்த மருமகன் அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு வராங்க. இவன் எங்கேயோ பக்கத்துல எங்கேயோ ஹோட்டல்லையோ எங்கேயோ இருக்கிறான். அங்கேருந்து வந்து ம ப ப வ ம ம மன்னனுடைய மகள் விசாரிக்கும்போது, "ஏங்க அங்க ஒரு பெட்டி இருக்குது. அந்த லாஸ்ட்ல ஒரு பெட்டி இருக்கு. வேணா போய் தொறந்து பாருங்க" அப்படின்னா, அந்த பெட்டியை போய் தொறந்து பார்த்தா, அதில ஒரு ஓலைச்சுவடி இருக்கு. ஓலைச்சுவடி மீன்ஸ் வாட்? உயில். அந்த உயில்ல பார்த்தாக்கா, காணாமல் போன அ காணாமல் போன அல்ல, தன்னுடைய ஆமா. தன்னுடைய பெரியப்பா. பக்கத்தில ஏதோ ஒரு நாட்ல இருக்கிறார். ஆமா. அவருடைய மகன். அவன தான் தான் தத்து எடுத்துக்கிட்டேன். அந்த பையன் தான் இந்த பையன்னு அங்க ஒரு உயில் இருக்கு. அந்த உயில பார்த்த உடனே எல்லாரும் சரியாயிட்டாங்க. ஓகே, 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 ஓகே. அப்படி இல்லாம ஒரு பிச்சைக்கார பையன் தெரிஞ்சா அந்த மன்னன் என்ன பண்ணியிருப்பான், அந்த தலைய வெட்டியிருப்பான். ஸோ இப்படிதான் எல்லோருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்பது ஒண்ணு வரும். அந்த அதிர்ஷ்ட தேவதை எப்போ வருவா? எந்த நிமிஷம் வருவான்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீ வந்து குவாட்டரையும் பிரியாணியும் வாங்கி தின்னுட்டு திருட்டு பசங்களலாம் ஆதரவு பண்ணா, அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட தேவதை நாளை உன் வீட்டுக்கு வரவளா இருந்தா வரமாட்டா. பார்த்துக்க. திருட்டு பசங்களுக்கு ஓட்டு